Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 8th மேக்ஸில் exercise 2.2 பார்க்கலாம். The third sum பாருங்க. Find the area of the combined figure given which is got by the joining of the two parallelograms. சரிங்களா? ஸோ 2 parallelograms join ஆயிருக்குன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? பாருங்க, இது ஒரு parallelogram, இது ஒரு parallelogram. ஸோ 2 parallelogram நமக்கு எப்படி இருக்கு? ஜாயின் ஆயிருக்கு. அதோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஸோ பி இன்ட்டு ஹச் ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா? ஏரியா ஆஃப் த parallelogram ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹச் ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கே நம்ம எத்தனை parallelogramஸ்க்கு ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம்? 2 parallelogramஸ்க்கு ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். 2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச் போடுறேன். ஓகேங்களா? சரிங்களா? எதுக்கு 2 இன்ட்டு 2 போடுறேன்னு தெரியுதா? 2 parallelogramஸ்க்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது பி என்ன ஹைச் என்னன்னு எழுதிக்கலாம். ஸோ பி ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே பாருங்கள், இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க? 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? ஸோ பேஸ் நமக்கு 8 சென்டிமீட்டர். ஓகேவா? ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? இதே இது அப்படியே உள்ளே நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபிகருக்குள்ளே நான் இந்த லைனை போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த லைனுக்கு நேராக அப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே இதுக்கு நேராக. ஸோ இங்கே இப்படி போட்டுக்கிறேன். ஸோ இங்கே 6 சென்டிமீட்டர் வந்துருமா? இங்கே 6 சென்டிமீட்டர் வந்துடும். அப்போ இந்த parallelogram மட்டும் ஹைட் என்னது? மேலே இருக்க parallelogram மட்டும் ஹைட் என்ன வரும்? 3 சென்டிமீட்டர் வரும். அதே மாதிரி கீழே இருக்க parallelogram மட்டும் இதிலேருந்து இது வரைக்கும் 3 சென்டிமீட்டர் வரும். ஸோ டோட்டல் 6 சென்டிமீட்டர். அதை நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்னு பிரித்து எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் ஹைட் போடணுமா அப்படின்னா இல்லை, இந்த லைனில் இருந்து இந்த லைன் டச் ஆகிற எந்த இடத்துலையுமே வரக்கூடிய லைன் வந்து ஹைட் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே இந்த லைனில் இருந்து இந்த லைனுக்கு டச் ஆகக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஹைட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே தான் போடணுமா, இந்த பாயிண்ட் ஜாயின் ஆகிற இடத்துல தான் போடணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இங்கே போடக்கூடாது, இங்கே வராது ஹைட்டு. ஸோ இந்த லைனில் இருந்து நெக்ஸ்ட்டு அதோட parallelogram-ஓட இன்னொரு சைடை டச் பண்ணணும். ரெண்டையும் டச் பண்ணுச்சு அப்படின்னா கரெக்டாக 90 டிகிரி வருது அப்படின்னா அது ஹைட்டுன்னு எடுத்துக்குவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க, 3 சென்டிமீட்டர். ஸோ இப்போ சமுக்கு போயிடலாம். 2 இன்ட்டு பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 8 இன்ட்டு ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம எடுத்துக்கிட்டோம் 3 சென்டிமீட்டர். ஸோ இது ஸ்கொயர் யூனிட்ஸாக சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ 8 3s are, ஸோ 2 இன்ட்டு 8 3s are 24. 24 இன்ட்டு 2 48 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவாம்மா? இது ஈஸியாக இருக்கா? புரியுதா? இது எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்றது புரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புரியலைனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.